வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, சொத்துக்காக கொல்ல பார்த்தால் உயிலி போலி கையெழுத்து, கனகாவின் அப்பா தேவதாஸ் கண்ணீர் பேட்டி, இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ராமராஜன் நடிப்பில் வெளியான கரகாட்டக்காரன் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் கதாநாயகியாக அறிமுகமானாங்க நடிகை கனகா. இந்த படத்தில் வெற்றிக்கு பிறகு புகழின் உச்சிக்கு சென்ற கனகா 2000 ஆண்டுக்கு பின்பு எங்கே போனார், என்ன ஆனார் என்று யாருக்கும் தெரியல. யாருமே இல்லாத வீட்டில் தனியாக இருக்கும் நடிகை கனகாவின் வாழ்க்கை இப்போது வரைக்கும் புரியாத புதிராக இருக்கிறது. இந்த நிலையில் கனகாவின் அப்பாவும் இயக்குனருமான தேவதாஸ் அவர் விகடன் யூடியூப் சேனலுக்கு பேட்டியளித்திருக்கிறாரு. நான் இயக்குனராக வேண்டும் என்ற ஆசையில் சினிமாவுக்கு வந்திருக்காங்களாம். ஆனால் காலம் என்னை ஒரு கதாநாயகியாக கனவாக மாறிவிட்டது. அதனால் ஏற்பட்ட பின்விளைவுகளால் தற்போது எல்லாவற்றிலும் இருந்து விலகி இருக்கிறாங்களா. எங்கள் குடும்பத்தில் 50க்கும் மேற்பட்ட நபர்கள் இருக்காங்க. ஆனால் ஒரே ஒருவர் மட்டும்தான் தற்போது என்னை கவனித்து கொண்டிருக்காங்க. என்னுடைய மகள் கனகாவுக்கு நான் பல அறிவுரைகளை சொல்லியிருந்தேன். ஆனால் அவளுக்கு படிப்பு அறிவு கம்மி. அவங்க அளித்த பேட்டியில் நான் பார்த்தேன். அதாவது 6வது வரை படித்திருப்பாங்க, ரெட்டை குழந்தை என்று பல பொய்களை அவங்க சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. தேவிகா இறந்த பிறகு நான் கனகாவிடம் தனியாக இருப்பது நல்லதில்லை. திருமணம் செய்து கொண்டு குழந்தை குட்டியோடு நன்றாக இரு சொன்னாங்க. ஆனால் கனகா நீங்கள் யாராவது 2வது கல்யாணம் பண்ணிக்கோங்க என்று சொல்லிட்டாங்க. தேவிகா திடீரென ஹார்ட் அட்டாக்ல உயிரிழந்துட்டாங்க. எந்த விதமான உயிலை எழுதி வைக்கல. ஆனால் கனகாவுக்கு யாரோ தவறான அட்வைஸ் கொடுத்து உயிலில் தேவிகா போல கையெழுத்து போட்டிருக்காங்க. அந்த கையெழுத்தை யார் போட்டாங்க எனக்குனே தெரியல. தேவிகா இருப்பதற்கு முன்னாடியே இந்த வீடு சம்பந்தமாக வழக்கு போட்டு அந்த வழக்கில் தோற்று போனாங்க. தேவிகா இறந்த பிறகு கனகாவும் என் மீது வழக்கு போட்டாங்க. இந்த வழக்கு பேப்பரை நான் பார்க்கும்போது தேவிகா கையெழுத்து மாறியிருந்தது. அந்த வழக்கு போது நான் கனகாவை பார்த்தேன். அப்போது கனகா என்னை பார்த்து நீங்கள் யார் என கேட்டாங்க. அப்போ நான் தான் உன்னுடைய அப்பா என்று அறிமுகப்படுத்த வேண்டிய நிலைமை இருந்தது. அன்னைக்கு மட்டும் 100 முறை கனகா என்னை அப்பா என்று அழைத்தாங்க. கனகா இறந்த பிறகு 3 வயது வரை தான் நான் அவருடன் இருந்தேன். இப்போது வரைக்கும் நாங்கள் சேரவே கிடையாது. தேவிகா பாவ மன்னிப்பு படத்தில் நடித்த போது நான் உதவி இயக்குனராக இருந்தேன். அவளுக்கு என் மீது ஈர்ப்பு ஏற்பட்டது. என்னை காதலிப்பதாக சொன்னான். நான் அப்போது வெறும் 200 ரூபாய் சம்பளத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். இதனால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டேன். ஆனால் தேவிகா என்னை விடாமல் துரத்தி காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க. திருமணத்துக்கு பிறகு சில வருடங்களுக்கு பின்பு நான் இயக்கிய முதல் படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது. தேசிய விருது கிடைத்தது. அது நான் எதிர்பார்த்தது ஒன்றுதான். அதன் பின்பு வசதி வாய்ப்புகள் எல்லாம் வந்துவிட்டது. ஆனால் அதன் பின்பு சொத்துக்காக தேவிகா என்னை கொல்ல முயற்சி செய்தால், ஆள் வைத்து அடித்தால், என் மீது போலீஸ் புகார் கொடுத்தார் என்று கனகாவின் அப்பா பல விஷயத்தை அந்த பேட்டியில் மனம் திறந்து பேசியிருக்கிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.